ஒரு 6 மாசத்துக்கு எல்லாரும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும்னா 6 மாசத்துக்கு அப்புறம் வச்சு செஞ்சிருவாங்க எல்லாரும். இவர்கள் இன்னும் சரியான விமர்சனத்தை எதிர்கொள்ளவில்லை. இனிமேல் தான் இருக்கு அவர்களுக்கு எல்லா விமர்சனம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்க. சுத்தி எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன்னா இவர்களுக்கு எதிராக மீடியாவும் எதிராக தான் இருக்கு. இப்ப சமீபத்தில் சில மாற்றங்கள் நடந்தது. ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரி, அதுலயே தவறான இவங்க யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களே கொண்டு வந்து திருப்பி வச்சிருக்கிறாங்க. அதுலயே இவங்களோட மெச்சூரிட்டி இல்லைன்றது தெரியுது. இல்ல ஏதோ அழுத்தத்திற்கு இவர்கள் அடிபணிக்கிறார்களோ அப்படிங்கிறதும் இருக்கு. கூடவே நம்ம கூட்டணி கட்சிகளும் வந்து எப்படியெல்லாம் ஆட்டி பார்ப்பாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியில வந்தார் பேசினார்ன்றதை விட அவருக்கு வந்து மக்களிடம் என்ன நிலைமை இருக்குன்னே கொண்டு போல கட்சியில் உள்ள தலைவர்கள் 2ஆம் கட்டம். அதனாலதான் அவர் தோத்து போனாங்க. அதனாலதான் அவர் என்ன நினைச்சா நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவுலே இருந்தாரு. அவருக்கு எதிராக ஒருத்தரை நம்ம நிப்பாட்டணும்னா வேற யாருமே இல்லை, அண்ணாமலையை தவிர. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனா அவருக்கு ஈடாக இவரான்னு கேட்டா இல்ல. அவர் பாஜகவை விட்டு சென்றால் அது பாஜகவிற்கு தான் இழப்பு. இதுல எந்த மாற்று கருத்தலாம். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. குடும்பம், ஃபேமிலின்னு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பாரு. அவருக்கு வேண்டியதை செய்வார். நீங்க சொன்ன மாதிரி தனி அமைப்போ தனி கட்சியோ எதையும் ஒன்று வச்சுட்டு போயிடுவார். ஆனா பாஜகவிற்கு அப்படி ஒரு தலைவர் மீண்டும் கிடைப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். கண்டிப்பாக எனக்கு ஒரு விஷயம் தெரியும். மோடி ஜியா இருக்கட்டும் இல்லை அமித்ஷாஜியோ கண்டிப்பாக அண்ணாமலையே வெளியே விட மாட்டார்கள். மற்றவங்க இங்கே எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில். பட் தேசிய அளவில் அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அவரை தயார் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் அவர் போவார். அவர்கள் சொல்வதை தான் அவர் கேட்பார். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் ராதாதேவர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். ஆளுங்கட்சி அப்படிங்கிறது தாவேக்கா சுனாமி புயல் அடிச்ச மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தோம். அவங்க அதிர்ஷ்டவசமாக வந்திருக்காங்க. ஆனா என்ன மாதிரியான ஆட்சியை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வியாக இருந்தது. ஆனா இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய, அதாவது அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும், அவங்க எல்லாருமே கேள்விகளை வைக்கிறாங்க. முதல்ல உங்க கட்சியில இருக்கிறவங்கள முதல்ல சரி பண்ணுங்க, ரியல் என்னன்னு தெரியாம வந்து இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லி பார்த்தாரு எடப்பாடியார். ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாவே தன்னோட கட்சியில இருக்கிறவரையே வந்து அடக்கி வைக்கிறதுக்கு வக்கு இல்லாத ஒரு தலைவர் நீங்க, முதலமைச்சர் நீங்க, மற்றவங்களை பத்தி எப்படி எதுக்காக பேசுறீங்க? அது இல்லாம வந்து பெண் பாதுகாப்பு, காவல்துறை, போதை, இதெல்லாம் எப்படி வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு மேம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? செய்ய முடியாதுன்னு எதுவும் கிடையாது. அரசுக்கு இருக்கும் அதிகாரம் வந்து வானளாவிய அதிகாரம்ல இருக்கு. எடப்பாடி அவர்கள் கூறியது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் பேசுறாரு. அதே மாதிரி தான் திமுக, அதிமுக எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு உற்று நோக்குகின்றன. தாவேக்காவை உற்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஆட்சி நடத்துறாங்க, ஏன்னா புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, என்ன செய்யறாங்க, எப்படி நடத்துறாங்க, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவர்கள் செய்யும் தவறுகளை கண்டிப்பாக சுட்டி காட்டதான் செய்வாங்க. இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். ஆனா தாவேக்காவுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்திருக்கிற மினிஸ்டர்ஸ், இப்போ புதுசாக பதவியேற்றுட்டு இருக்க மினிஸ்டர்ஸும் சரி, எம்எல்ஏக்களும் எல்லாருமே புதுசா வந்திருக்காங்க. முதல் முறையாக வந்தவர்கள் தான் ஏகப்பட்ட பேர். ரொம்ப கம்மியான பேர், ஒரு சிலர் தான் வந்து 2ஆவதோ 3ஆவதோ வந்திருக்காங்க. கூட்டணி கட்சிகள்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புதிய ஒரு குழுவாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால இவங்க எது பண்ணாலுமே நம்ம விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அந்த விமர்சனங்களை தாண்டி இவர்கள் செயல்பட வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. அவர் சொன்ன மாதிரி ரீல்ஸ் போடுறது அதெல்லாம் நமக்கு கட்டுப்பாடோடு இருந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் ஒரு அரசையும் பார்த்து விட்டு நமக்கு இன்னைக்கு அப்படியே ரீல்ஸ் போடுறது, ஃபேஸ்புக், சோஷியல் மீடியாக்கள் அதிகமாக புழங்கி கொண்டு இருப்பது, அவர்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் புதுசா இருக்கு. அது ஒரு தலைமுறையின் மாற்றத்தை தான் காண்பிக்கிறதாக நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் நாள் ஆகும் அவங்க அதெல்லாம் கத்துக்கிட்டு வெளியில வர்றதுக்கு. அவர் சொன்னதுல ஒரு விஷயம் நான் உடன்படுவது என்ன என்றால், சில பேர் தரிக்கட்டத்தனமா நடந்துக்கிறாங்க, ஒரு கட்டுப்பாடு இல்லாம நடந்துக்கிறாங்க, மக்களிடம் என்ன பேசணும்னு தெரியாம பேசுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், நடவடிக்கைகளை நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். ஒரு அமைச்சருக்கு அது அழகல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அமைச்சராக இருப்பவர் இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது. குறிப்பா சொல்லணும்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்
அவங்க கீர்த்தனா ஆமா. அவங்க அந்த இண்டஸ்ட்ரிக்காக அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ரீல்ஸ் போட்டு யாரையும் கூப்பிட முடியாது. நிச்சயமா. அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும், போகணும், இண்டஸ்ட்ரி எல்லாம் மீட் பண்ணணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை மீட் பண்ணணும், அவங்கள கூப்பிடணும். இவங்க ஒரு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி போட்டுட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்நிய உடைன்னு கூட சொல்லலாம். நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரே சேலை கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா. இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டரே. இவங்க என்னடான்னா ஒரு விடையை எல்லாம் மாற்றிட்டு அது அவங்க ஜோசப் விஜய் அவர்களிடமிருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கோட்டு சூட்டோட இந்த வெயிலில் இருக்கிறாரு. அதுவே வந்து நமக்கு வித்தியாசமாக தெரியுது. அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல நம்ம தமிழர் கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படி இப்படின்லாம் பேசினார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ தமிழர் கலாச்சாரத்தையும் காட்டும், பாரம்பரியத்தையும் காணும். எல்லாரும் ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தெரியுறாங்க. அதாவது ஜனங்களோட ஜனங்களா தெரிகிறவங்கன்னு கூட சொல்லலாம். நமக்கு ஒரு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அதுதான் வந்து உண்மையும் கூட. எனக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசிற்கென்று சில கடமைகள், கட்டுப்பாடுகள், கண்ணியம் இருக்கு. அதை கண்டிப்பாக அவங்க காப்பாற்றியே ஆகணும். அதனால அவர்களுடைய நடை உடையையும் மாற்றிக்கொள்வது நல்லது தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவங்க கீர்த்தனா அவர்கள் இன்னுமே மெச்சூர் ஆகணும். வயதுக்கு மீறிய ஒரு பொறுப்பை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் மெச்சூரா பிஹேவ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இளம் அமைச்சர் அவங்க. அதனால ஒன்றும் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இந்த வயதுல வந்திருக்கு இல்லையா? அப்ப நீங்க உங்களுக்கு தெரியாட்டி கத்துக்கோங்க, மற்றவங்ககிட்ட தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அது உங்கள் நடவுடை பாவனையை மாற்றினா மட்டும் பத்தாது. இங்கே நிறைய மாற்ற வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் சொல்லி தானே ஓட்டு கேட்டு வந்தீங்க. நாங்கள் லஞ்சம், லாவண்யம், ஊழல் இல்லாத ஒரு நல்ல சிறப்பான அரசேன்னு. ஒரு 6 மாதத்துக்கு எல்லாரும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கோம்னா 6 மாதத்துக்கு அப்புறம் வச்சு செஞ்சுருவாங்க எல்லாரும். அதற்கு இவர்கள் கண்டிப்பாக, எனக்கு ஒரே ஒரு பயம்தான் என்ன இருக்குன்னா, ரெடியா இருக்கணுங்கிறீங்களா? ஆமா, ஒரு இளைய தலைமுறையினும் போது இவர்கள் இன்னும் சரியான விமர்சனத்தை எதிர்கொள்ளவில்லை. இனிமேல் தான் இருக்கு அவர்களுக்கு எல்லா விமர்சனம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்க. சுத்தி எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன்னா இவர்களுக்கு எதிராக மீடியாவும் எதிராக தான் இருக்கு. தாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் எனக்கு பயமே. இந்த இளைய தலைமுறை அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அதை தாங்குவாங்களான்னு தெரியும். மக்கள் விமர்சனம் பெருசா இருக்கும், மக்களை தூண்டி விட்டு விமர்சனமும் இருக்கும். எதிர்கட்சிகளாக ஜாம்பவான்கள் இருக்காங்க, திமுக அதிமுக எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து விமர்சனங்களை வைக்க. ஆனா அவர் தான் அல்லு சில்லு கட்சியெல்லாம் நான் பேச எடுத்துக்கிறதுல, எதிர்கட்சி திமுக, நான் ஆளுங்கட்சி தாவேகா அப்படின்னு அந்த 2 மட்டும் தான் ஒரு ஹைலைட் பண்றாரு. அவரு சொன்னாலும் உண்மைன்றது வேற இருக்கு இல்லையா? அது போக பத்திரிகைகள், திமுகவுக்கு உங்களுக்கே தெரியும், திமுகவுக்கு சாதகமான ஊடகங்கள் தான் இங்க அதிகம். அவர்கள் கண்டிப்பாக இவர்களுடைய சிறு சிறு தவறுகளையும் பெருசாக்கி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி எல்லா பக்கமும் இவர்கள் விமர்சனை சந்திக்கும் போது இவர்கள் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கான்றது கூட எனக்கு தெரியல. எவ்வளவு பேரு இந்த 5 வருடங்களை சக்சஸ்ஃபுல்லா பூர்த்தி செய்வாங்கன்றதே பயமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு இப்போ வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்கிறோம். நம்ம வளர்ந்து வரும் ஒரு பொருளாதாரம் உள்ள ஒரு மாநிலம் இது. அப்படி இருக்கும்போது வேலைகள் நிறைய இருக்கு. இங்க கட்டமைப்புகள் சீர் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில், ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு காலகட்டத்தில் தமிழகம் இருக்கும்போது இவங்ககிட்ட ஆட்சி போயிருக்கு. ஆனா இவங்களை குறைச்சி எடை போடணும்னு சொல்ல விரும்பல. அதே சமயம் இவர்கள் அதுக்கு தகுதியானவர்களா, அதை சரியான பாதையில் கொண்டு செல்வாங்களா என்ற ஒரு சந்தேகமும் கேள்விக்குறியும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் திரு விஜய் அவர்கள் எதுவுமே பேசல. எலெக்ஷன் அந்த வரைக்கும் பேசிட்டே இருந்தவர் மேடையில. அதற்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த பேச்சையுமே நம்ம பார்க்க முடியல. ட்விட்டர்லயோ 2 நாள் பேசினாரு, 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில. ஒரு அரசியல் முதல்வர் மாதிரி பேசலன்றதான் என்னுடைய கருத்தும். ஒரு முதல்வராக நீங்க என்ன செய்ய போறீங்க, அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, நான் எப்படி கொண்டு போறேன் அப்படிங்கிறத நீங்க மக்களுக்கு கட்டாயம் தெரிவிக்கணும். அதை பிரஸ்ஸை கூட்டி தெரிவிக்கணும்னு அவசியமே இல்லை. தனிமட்ட முறையிலாவது நீங்க தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு 6-7 மாசம் கழிச்சு ஒரு சோர்வு மக்களிடம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த பிரச்சனைகள் நீங்க பாக்குறீங்களா, அந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகளா இருக்கட்டும், இல்ல குற்றங்களும் வந்து அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. போன அரசுல அதிகரிச்சது இப்ப இன்னும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இன்னும் சொல்ல போனா நிறையவே அந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு வந்து தாவேகா கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தவைக்க கட்சியில் இருக்கிறவங்களே அந்த குற்றங்களை செய்து கொண்டுதான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பேரை சேர்த்திருக்காங்க, இன்னும் நாங்க சேர்ப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க சேர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியாது. பெரிய குற்றம் செய்பவர்கள் வந்து இந்த மாதிரி கட்சியில போய் அடைக்கலம் ஆயிடுவாங்க. அப்படி ஆறவங்க எல்லாம் தவைக்காக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் இவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு தெரியல. முதல்வர் எப்படி எதிர்கொள்ள போறாருன்னு தெரியல. ஏன்னா அவர் முகத்தில் அந்த முன்னாடி இருந்த அந்த என்ன தேர்தலுக்கு முன்பு இருந்த அந்த உற்சாகம்
அந்த இப்ப எனர்ஜி நல்லாவே தெரியுது. அவர் முகம் ஒரு ஒரு மாதிரி கடுகடுப்பா ஒரு இறுக்கமாக ஆயிப்போச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. இன்னும் அவர் அதை விட்டு வெளியில அந்த ஜெயிச்ச அந்த இதுல இருந்தே வரல போல இருக்கு. அந்த ஹாப்பினஸ் அவர்கிட்ட இல்ல, தெரியலன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, உண்மையிலே அவர் முகத்துல இல்ல. ஜெயிச்சதுக்கான பயம் இருக்குன்னு சொல்ல வரீங்க. பயம் இருக்கு, ஒரு அதிர்ச்சி தெரியுது முகத்துல. ஒருவேளை அவருக்கே அதிர்ச்சியா இருக்கோ ஜெயிச்சது முதலமைச்சர் ஆனதெல்லாம்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த இது அந்த பயம் எதனால இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பயம்ன்றது எப்படி கொண்டு போக போறோம்ன்றதுலாம், எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறோம். அவருக்கு இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய பொறுப்பு, பெரிய பொறுப்பு இது. பெரிய எந்த அனுபவமும் இல்லாத அவர் மட்டும் இல்ல, முதலமைச்சர் ஆரம்பித்து அனைவருக்குமே எந்த முன் அனுபவமுமே கிடையாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்ன்ற அந்த ஒரு சின்ன ஒரு துளி கூட கிடையாது. அவங்களுக்குலாம் அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவமும் கிடையாது, அப்புறம் அதிகாரத்துலயும் இருந்தது கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் இருந்தது கிடையாது. எல்லாமே புதுசு அவங்களுக்கு. இப்போ இனிமே தான் அவங்க கத்துக்கணும். இனிமே கத்துக்கிட்டு இனிமே செய்யணும். கூட இருக்க அதிகாரிகள் யார் நல்லவர் யார் கெட்டவங்கன்னு கூட தெரியல. ஏன்னா இப்ப சமீபத்தில் சில மாற்றங்கள் நடந்தது. ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரி, அதுலயே தவறான இவங்க யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களே கொண்டு வந்து திருப்பி வச்சிருக்கிறாங்க. அதுலயே இவங்களோட மெச்சூரிட்டி இல்லைன்றது தெரியுது. இல்ல ஏதோ அழுத்தத்திற்கு இவர்கள் அடிபணிக்கிறார்களோ அப்படிங்கிறதும் இருக்கு. கூடவே நம்ம கூட்டணி கட்சிகளும் எப்படியெல்லாம் ஆட்டி பார்ப்பாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். முதல்ல இருந்த டிஎம்கே அவங்களால ஆட்டி வைக்க முடியல. இன்னைக்கு செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கூட்டணி கட்சிகளோட, அதாவது இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த கூட்டணி கட்சிகளோட இப்ப வரைக்குமே ஜெல்லாகவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. திருமாவளவன் அவர்கள் வாரத்துக்கு ஒருக்கா அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டுடுறாரு. கட்சியில ராசா அவர்கள் பேசினதுக்கு அவர் நேற்றைய ஒரு தினம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. நீங்க எதுக்காக தோத்து போனீங்கிறத நீங்க கண்டுபிடிக்காம சும்மா எதுக்கிறதால எங்களை விமர்சனம் பண்ணிட்டே இருக்காதீங்கன்னு, எங்களோட ஜெல்லாக மாட்டேங்கிறாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு சிபிஐ சிபிஎம் ஒரு பக்கம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது திரு ஜோசப் விஜய் என்ன பண்றாருன்னா, அவரை தனித்து விடப்பட்ட மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா யாரு போய் பார்த்தாலும் ஆதவ அர்ஜுனாவே புஷி ஆனந்த் அவர்களையும் தான் பார்க்க முடியுது. யாருமே விஜய போய் நேரடியாக பார்க்க முடியல. அவங்க பார்க்கறதுக்கு அனுமதி இல்லைன்றாங்க. அது அவங்க நீங்க நல்லா கவனிச்சீங்களா, கட்சியில சேர்றவங்க கூட அவரை போய் பார்க்கறது இல்ல. எல்லாரும் இவங்க 2 பேரோடய முடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரே ஃபில்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது ஒரு ஃப்ரீயா போய் முதலமைச்சரை யாருமே பார்க்க முடியாது. அவர்கள் யார் முடிவு வைக்கிறார்களோ, யார் பார்க்கணும்னு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் போய் பார்க்க முடியுது. அது மிக குறைவான பேராகத்தான் இருக்கிறது. ரொம்ப மக்களோட அவர் சுத்தமா மிங்கிள் ஆகல. இது அவர் மேல இப்ப குற்றச்சாட்டு கிடையாது. அரசியலுக்கு வருவதற்கு முன்பும் அந்த குற்றச்சாட்டு இருந்தது, அரசியலுக்கு வந்த பிறகும் அந்த குற்றச்சாட்டு. அரசியலுக்கு முன்பு அப்படிங்கும் போது ஒரு நடிகர் வேண்டாம் அப்படிங்கறது கூட நம்ம அவாய்ட் பண்றாருன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா தமிழக முதல்வராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஜெல் ஆகல அப்படிங்கும் பொழுது சைக்கிள்ல ஓட்டு போட்டவர் தானே இவரு. இப்ப வர வேண்டியது தானே வெளியில. 2021ல சைக்கிள்ல ஓட்டு போட்டாரு. இப்ப ஏன் வர மாட்டேங்க? கார்ல முதல்வரா உட்கார்ந்து இருக்கிறாரு. இருக்கட்டும், ஆனா மக்களோட இணையவே இல்லையே இவரு. அதாவது ஒரு தாமரையில தண்ணி மாதிரியே இருக்கு. அவருடைய தொண்டர்கள் யாரெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு தாமரையில தண்ணீங்கன்னா நீங்க பாஜக என்ன எப்பவுமே யாரோடும் ஒட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் ஒட்டுறது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பாஜக யாரோடையும் ஒட்ட மாட்டாங்கன்றல தாமரைன்னு சொல்லும் பொழுது அதுதான் நம்ம எடுத்துக்க. தாமரைன்னு சொன்னாலே தாமரை பாஜகவுக்கு முன்பும் தாமரை இருந்தது இந்த நாட்டுல. அவங்களுடைய சின்னமாக வச்சு பாஜகவை பொறுத்தும் கொள்கை முரண் இருக்கு நிறைய. பாஜகவுடைய கொள்கைக்கும் திராவிட கொள்கைக்கும் ஒன்னே வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. இங்க எல்லாருமே திராவிட கொள்கையோட இருக்கிற கட்சிகள் தானே. ஏன் இவரே அப்படித்தானே சொல்றாரு. தவைக்காவும் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, திராவிட கொள்கைன்னு தான் சொல்லிக்கிறாங்க தாங்கள். ஆனா பாஜக அந்த கொள்கையில இருந்து மாறுபடும் போது அவங்க ஒட்டுறது கஷ்டமான ஒரு விஷயம். கொள்கை ரீதியான ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜோசப் விஜய் நீங்க கேட்டதுனால சொல்றேன், கண்டிப்பாக அவர் வெளியே வர வேண்டும், மக்களுடன் அவர் பேச வேண்டும், மக்களுடன் கொஞ்சமாவது அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் சுத்தமா இல்லாத மாதிரி தெரியுது. இது அவருக்கு நல்லதும் அல்ல. ஏன்னா இதே பிரச்சனை என்ன ஆச்சுன்னா திமுகவுக்கும் நடந்தது. திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியில வந்தார் பேசினார்ன்றதை விட அவருக்கு மக்களிடம் என்ன நிலைமை இருக்குன்னே கொண்டு போல கட்சியில் உள்ள தலைவர்கள் 2ஆம் கட்டம். அதனாலதான் அவர் தோத்து போனாங்க. அதனாலதான் அவர் என்ன நினைச்சா நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவுலே இருந்தாரு. இப்போ இந்த 4 நாட்கள் மைசூர் ட்ரிப்ல கூட கங்கணம் கட்டி என்ன தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு திமுக அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு திட்டினதா செய்தி. அது உண்மை. அதேதான் இப்ப அது இவருக்கும் நடக்குது, ஜோசப் விஜய்க்கும் அதே தான் நடக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது திமுக சொன்னாங்களே 2.0 தாவேக்கா தான். அது அவருக்கு எதிராக ஏதோ சதி திட்டம் ஏதோ நடக்குது என்னமோன்னு தெரியலையே.
சதி திட்டம்ன்றதை விட அவருக்கு தெரிந்து அவருக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி தான் இருக்கு. திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதுவுமே நடக்கிறது தெரியல, அவர் கவனத்திற்கு அது போவதே இல்லாத மாதிரி தான். இன்னைக்கு இவர் வந்த உடனே வந்து ஒரு கையெழுத்து அப்படிங்கிறது வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. 2 வாரங்களுக்குள் 717 கடைகள் வந்து மதுபான கடைகள் வந்து மூடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது மூடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுந்ததுனால இன்னைக்கு நாளை வந்து பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு உடனடியாக அதை ஆய்வு செய்து அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு திரும்பவும் வந்து இன்னைக்கு அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம பள்ளிகளில், அதாவது தனியார் பள்ளிகளில் அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல எல்லாமே வந்து எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க அப்படிங்கறத போர்ட்ல வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நல்லதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நல்லதுதான், ஆனா இது சாத்தியமானதா எனக்கு தெரியல. போர்டுல எழுதி போறது எல்லாருமே எழுதி போடுவாங்க, ஆனா உள்ள என்ன வாங்குறாங்க, டொனேஷன் என்ன வாங்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. நிறைய பள்ளிகள்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைமை தான். அதாவது அரசு ஒரு இவ்வளவுதான் ஃபீஸ் வாங்கணும்னு நிர்ணயமா ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க, புதுசாலாம் இல்ல. அரசு இவ்வளவுதான் வாங்கணும்னு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியாச்சு. அப்ப அந்த நிர்ணயம் பண்ணதை உங்க போர்ட்ல போட்டுடுவாங்க, இதுதான் இங்க ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா உள்ள என்ன வாங்குறாங்கன்னு எப்படி தெரியும்? இது ஸ்கூல் ஃபீஸ் மட்டும், டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் தான் சொல்றாங்க. அது தவிர இதர அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா அங்கவா என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் தனி ஃபீஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராவா அங்கே என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்களோ அதுக்கு தனி ஃபீஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய அடுக்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த கணக்கிலே வராது. அதான் உண்மையும் கூட. அதனால இவர் சொல்றது வெளியில எழுதி போடுங்கன்னா அதெல்லாம் எழுதி போடுவாங்க. ஏன்னா அரசு சொல்ற ஃபீஸை தான் எழுதி போட போறாங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. அதனால இவங்க புதுசா எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலேயே நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் உங்க இவர் எஜுகேஷன் மினிஸ்டர், பிஓ, இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், இந்த பிஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், இவங்களை கட்டுப்படுத்த. நீங்க சொல்ற மாதிரி எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களை வந்து நீங்க இப்போ சமீபத்தில் 2 நாட்களா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. வேந்தர்கள் அவர் வந்து போய் பட்டமளிப்பு விழாவில் போறாரு. ஆனா அவரு ஒரு என்னை போன்ற ஒரு ஆங்கர் மாதிரியே வந்து அவரை ஒதுக்கி வைத்து விட்டு மாணவர் வந்து பள்ளியின் தாளாளர்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்குற ஒரு வீடியோ வந்து ஒன்று வைரல். அவரை அமைச்சராகவே யாரும் மதிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் கூட வெளியாயிட்டு. எஜுகேஷன் மினிஸ்டர் போது நாம எதிர்பார்த்தது வேற நடந்தது ஒண்ணு. ராஜ்மோகன் அவர்களோட சர்டிபிகேட்டே ஃபேக்குன்ற மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் அடிபட்டது. அவர் வாங்கின சர்டிபிகேட் வாங்கின யூனிவர்சிட்டியும் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த யூனிவர்சிட்டி யூஜிசி அப்ரூவல் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அவர் வாங்கியிருக்கிற இடம். ஆனால் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்றது ஒரு சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட். அதிகமாக பட்ஜெட் ஒதுக்கப்படுவதும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். அப்படி ஒரு துறைக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியாளரை போட்டிருக்கலாம், கல்வியில் சிறந்தவராக போட்டிருக்கலாம், இல்லை ஏற்கனவே கல்வியில் முன் அனுபவம் உள்ளவங்கள யாரையாவது போட்டிருக்கலாம். ஆனால் இவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒருத்தரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க, கொடுக்கணுமே. சிறந்த பேச்சாளர், சிறந்த பேச்சாளர். ஆனால் அங்கே உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா போன அரசுலயும் சரி நிறைய பிரச்சனைகள், நிறைய பகுதி நேர ஆசிரியர்களுக்கான சம்பளம் சரியாக கொடுக்கல, ஆசிரியர்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ல வந்து பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டங்கள்லாம் நடந்து இப்பதான் அதெல்லாம் ஓஞ்சு கிஞ்சு இப்ப எலெக்ஷன் இப்ப திருப்பி அவங்க ஆரம்பிப்பாங்க, கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க. போக நிறைய அரசு பள்ளிகள்ல ஆசிரியர்களே இல்ல, பணியிடங்கள் தலைமை ஆசிரியர்களே இல்ல. அன்புமணி நேற்றைய தினம் வரைக்கும் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் கோரிக்கை வச்சிருக்காரு. நிறைய அரசு பள்ளிகள்ல எந்த சென்னையில மட்டும் பண்ணா போதுமா, எத்தனையோ ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள்லாம் இருக்கு, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. நிறைய இடங்கள்ல ஆசிரியர்கள் ஒரே ஆசிரியரை வச்சுட்டு எல்லா கிளாஸும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இது தவிர ஊழல், லஞ்சம் எல்லாமே இருக்கு. ஒரு என்ஓசி வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க அங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல போனாலே பயங்கரமா காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இப்ப முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க அதாவது எல்லாமே காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வெளிப்புற தோற்றத்துக்கு தான் இவங்க விளம்பரத்துக்காக செய்யற மாதிரியே இருக்கு. ஃபீஸை எழுதி போட்டுட்டா முடிஞ்சுதா? உண்மையில அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நீங்க அதாவது உள்ள இருக்கிற அந்த விஷயங்களை, பிரச்சனைகளை சரி பண்றதை விட்டுட்டு வெளியில காமிக்கிற விஷயங்களா இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க இதை செய்யறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு டியூஷன் ஃபீஸை தான் அவங்க வாங்குறேன்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனா அது இல்லாம வாங்குறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை எப்படி நீங்க தடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியே இருக்கு. இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டெண்டர் தமிழக அரசு, அதாவது புதிய அரசு வருவதற்கு முன்னவே வந்து பாத்தீங்கன்னா அவசரமாக வந்து டெண்டர் விடப்பட்டது.
இதுல முக்கியமாக அதை 24 மணி நேரத்தில் 2000 டெண்டர் 1000 டெண்டர் எல்லாம் போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து செய்திகள் வெளியானது. அது எல்லாமே இந்த அரசு வந்ததும் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாச்சு. இதுல முக்கியமாக வந்து அதிகமாக அரசாங்கத்தினுடைய டெண்டர்களை எடுக்கக்கூடிய அந்த குணமணி அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்து கான்ட்ராக்டர் வந்து ஒருத்தர் பேசியிருந்தாரு. கடந்த ஆட்சியில நாங்க அமைச்சருக்கு 10%, கவுன்சிலருக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு 15% நாங்க வந்து கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கு 4%, கவுன்சிலருக்கு 1% அப்படின்னு சொல்லி நாங்க கொடுத்துருக்கோம். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து டெண்டர் எங்களுக்கு தான் அப்படிங்கிறதுனால கன்ஃபர்மேஷன் ஆனதுனால நாங்க அந்த டெண்டருக்கான 15% கமிஷன் வந்து கொடுத்துட்டோம். இப்போ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் கொடுக்கறதுல தான் வந்து நாங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு எப்படி வந்து வருமானம் வரும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. இது நியாயமானதாக தான் படுது. எப்படி நியாயமா இருக்குது? ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா அது? இல்ல, ஊழல் குற்றச்சாட்டு, அவங்க ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா கடந்த ஆட்சியில கமிஷனை கொடுத்துட்டாங்க, இந்த ஆட்சியில அதை தர முடியாதுங்கிறாங்க. கமிஷன்ற வார்த்தையில அதுக்கு லஞ்ச பணம் கொடுத்திருக்கிறாரு அவரு. அவரு இப்ப சொன்னவரே லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம். ஆமா, அவர் சொன்னது அவர் லஞ்சம் கொடுத்திருக்கிறாரு, அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அது வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவருக்கு கொடுத்தவருக்கும் என்ன தண்டனை, வாங்கினவருக்கு என்ன தண்டனை? நம்ம சிஸ்டமே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக கேவலமாக இருக்கிறது. மொத்த வெளியில இது வந்து இப்ப நடக்கிறது இல்லை, எப்பயுமே நடக்கிறது தான். இந்த மாதிரி டெண்டர்கள்ல ஊழல் நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் தான். அதோட ஒன்றும் பெரிய மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் வெளிப்படையா இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன், இப்ப என்னோட டெண்டர் கேன்சல் ஆச்சுன்னா நான் நஷ்டத்துல போயிடுவேன், இல்ல எனக்கு புதுசா திருப்பி டெண்டர் கொடுத்தாங்கன்னா பழைய ஏற்கனவே கொடுத்த காசை நான் என்ன பண்றது? ஏன்னா இப்ப புதுசா வர்றவங்களும் கண்டிப்பா எம்எல்ஏ வாங்க நாங்க அதை உங்களுக்கே நாங்க வந்து கொடுக்குறோம், ஒர்க் பண்றது வந்து நல்லா சிறப்பா பண்ணி கொடுங்க, ஆனா நாங்க கொடுக்குற அமௌண்ட்ல நீங்க கண்டிப்பா பண்ணணும், யாருக்கும் இந்த கமிஷன் எல்லாம் எது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த வெளிப்படையா வச்சிருக்கிறாருமா. இன்னொன்னு என்னன்னா, நாங்க ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கோம்னு இவங்களும் சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா ஏற்கனவே கொடுத்த பணம் எல்லாம் இருக்கு இல்லையா? இது இந்த அரசுகள் மாறும் போதெல்லாம் வர பிரச்சனை தான். ஒரு அரசு போய் இன்னொரு அரசு வரும்போது ஏற்கனவே யாரெல்லாம் கட்டியிருந்தாங்க அவங்க பணம் எல்லாம் இப்படிதான் வீணப்படும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தரமற்ற ரோடுகள், தரமற்ற பில்டிங், தரமற்ற கட்டடங்கள் கட்டுறதுல கோயம்புத்தூர்ல இன்னைக்கு மலை மாதிரி அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த ஏன்னா ஒருத்தவங்க அதாவது எல்லாமே நேர்மையான முறையில நடந்த அந்த பிரச்சனை வராது. ஊழல் இல்லாம அவருக்கு ஒரு டெண்டர் போயிருந்ததுன்னா அவர் அடுத்த அரசு வரும்போது அப்படியே கண்டினியூ ஆகும். இவங்க காசு கொடுத்து வரதுனால இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க இவங்களும், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதும் அவங்களும் கொண்டு வராங்க. இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு பாதிக்கப்படுவது மக்களும் மக்களுக்கான பிரச்சனைகளும் தான். எல்லா கட்டடங்களா இருக்கட்டும், உள்கட்டமைப்பு எல்லாம் மோசமான நிலைமையில் வருவதற்கு காரணம் இந்த ஊழல் தான். இதுல அவங்களும் பார்ட்டி தான். நீங்க காசு கொடுத்துதான் அந்த டெண்டர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள வரும்போது நீங்களும் குற்றவாளி தான். அதே மாதிரி அரசும் குற்றவாளி தான். இதுல இருந்து வாங்கின எல்லாருமே. இப்ப வந்திருக்கிற இந்த அரசு நாங்க ஏத்துக்க மாட்டோம்ன்றாங்கன்னா இவங்க ஊழல் இல்லாம பண்ணுவாங்களான்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே கரப்ஷன் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்றாங்க. இவங்க பங்குக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு அது சரியான இன்னும் முறையாக எதுவும் தெரியாததுனால நம்ம அது ஒரு குற்றச்சாட்டாக வைக்க விரும்பவில்லை நான். ஆனாலும் நிறைய பேர்கிட்ட பேசினப்ப ஏற்கனவே எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு, இவங்க சைட்ல என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த ஊழலுக்கும் இந்த லஞ்சம் லாவண்யத்துக்கும் வந்து ஒரு எண்டு கார்டே போடவே முடியாது போல இருக்கு. சிஸ்டமே அப்படிதான் வேலை பார்க்குது. நாம இப்ப ஒரு சாதாரண ஜனமா இருக்கேன்னா அந்த வேலையை வாங்குவதற்கு நான் பணம் கொடுக்க தயாரா இருக்கேன், அவங்க அதை வாங்குறதுக்கு அவங்களும் ரெடியா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இது ரெண்டு பக்கமுமே இப்படி இருக்கிறதுனால இதை சரி பண்ணவே முடியாது. இதில் பாதிக்கப்பட போவது பொதுமக்களுக்கான விஷயங்கள், உள்கட்டமைப்புகள், மற்ற மக்களுக்கான சேவைகள், இதுதான் பாதிக்கப்படுது. இவர் கூடிய குற்றச்சாட்டு சின்ன விஷயம் இல்லை, பெரிய குற்றச்சாட்டு. அது யாருன்னு அவர் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இதை யாராவது ஒருத்தவங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா கூட எடுக்கலாம், போட்டு நீங்க யாரை குற்றம் சாட்டுறீங்களோ அவர் வந்து சொல்லுங்க, ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டா அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். எம்எல்ஏ மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், இவர் கொடுத்ததுனால இவர் மேலேயும் அமைச்சர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், எல்லார் மேலேயுமே ஆக்ஷன் எடுக்கலாம், கொடுத்தவங்க வாங்கினவங்க எல்லார் மேலேயுமே. அதனால இது ரொம்ப ஒரு மோசமான முன்னுதாரணமாக பார்த்துக்கிறேன். இதை தாவேகா அரசு இப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது எனக்கு தெரிஞ்சு இதை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா போன அரசோட கூட்டணியில இருந்தவங்க தானே இவங்க கூட இப்ப வந்து கூட்டணியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, அதனால அதெல்லாம் ஒருத்தர் அரசியல்வாதிகள் ஒருத்தர் காப்பாத்திக்குவாங்க, இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லயே வந்து ரொம்ப ஹாட் டாபிக்ஸா போயிட்டு இருக்கிறது வந்து அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஹாட் டாபிக்ஸ். இதுல நாளைக்கு 4ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர் முன்னாள் மாநில தலைவருடைய பிறந்த நாள்.
அவருக்கு வந்து சரி ஒரு ஆசீர்வாதம் வாங்குவதற்காக கூட அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி சென்று இருக்கலாம். ஆனா அவர் வந்து பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் புது கட்சி ஆரம்பிக்க போறதாக ஒரு செய்திகள் வந்து உலா வந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமாக என்னன்னா அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து விலகிட்டாருன்னா பாஜகவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கு? கண்டிப்பாக. இன்றைய சூழலில் நீங்க பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர் வசீகரமான ஒரு தலைவர். சினிமால இருந்து ஹீரோவா வந்ததுனால ஒரு வசீகரமான தலைவர், மக்களை வசீகரிக்கக்கூடிய அளவுல இருக்கிறாரு. குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரும் அவர் பின்னாடி. நிச்சயமா ஒரு இளைஞர்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 52 வயசுன்றதுனால இளைஞராகவே வச்சுக்கலாம். நம்ம 60 வயசு வரைக்கும் இளைஞராக தான் வந்து நம்ம இந்த தலைவர்களை எல்லாம் நம்ம 75 வயசு வரைக்கும் இளைஞர் அணி தலைவராக இருந்திருக்காங்க. அதனால நம்ம ஊர்ல அரசியல்வாதிகளுக்கு மட்டும் வயசை வந்து நம்ம பார்க்க கூடாது, எப்படி இருக்காங்கன்றதை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அவருக்கு எதிராக ஒருத்தரை நம்ம நிப்பாட்டணும்னா வேற யாருமே இல்லை அண்ணாமலையை தவிர. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனா அவருக்கு ஈடாக இவரான்னு கேட்டா இல்ல. அவருக்கு முன்னாடி நம்ம இவரை நிப்பாட்டலாம். அவரை விட அறிவாளி, புத்திசாலி, ஆளுமை மிக்கவர், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவர், எல்லா வகையிலுமே எல்லாமே தெரிஞ்ச ஒரு தலைவர் அவர். கண்டிப்பாக கம்பேரிசனே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த வசீகரம் என்பது சினிமா மோகம், அந்த வசீகரம்லாம் அவர்கிட்ட இருக்கிறதா அதற்கு இணையான ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு தலைவர்னா அது அண்ணாமலை தான் நம்ம சொல்ல முடியும். அவர் பாஜகவை விட்டு சென்றால் அது பாஜகவிற்கு தான் இழப்பு. இதுல எந்த மாற்றுக்கொத்தலாம். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். குடும்பம், ஃபேமிலின்னு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பாரு. அவருக்கு வேண்டியதை செய்வார். நீங்க சொன்ன மாதிரி தனி அமைப்போ தனி கட்சியோ எதையும் ஒன்று வச்சுட்டு போயிடுவார். ஆனா பாஜகவிற்கு அப்படி ஒரு தலைவர் மீண்டும் கிடைப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு பாஜகவை நான் சொல்றேன், யாரையும் அந்த 2வது லெவல்ல குரூம் பண்ணி கொண்டு வராங்களான்றது எனக்கு தெரியல. அப்படி யாரையும் என் கண்ணுக்கும் அங்க அந்த ஆக்டிவான ஒரு ஆக்டிவான மக்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தலைவர், அதைத்தான் சொல்றேன் நான். ஒரு சாமிங்கான தலைவர்னு சொல்றேன் இல்லையா, இப்ப அப்படித்தானே எல்லாம் ஜோசப் விஜய் சொல்றாங்க. அது மாதிரியான ஒரு தலைவர் வந்து யாரும் இல்ல. அது பாஜகவிற்கு கண்டிப்பாக ஒரு இழப்பு. ஆனா மத்தபடி இதெல்லாம் ரூமர்னு தான் நினைக்கிறேன். அவர் பாஜக விட்டு வெளியே போறாரு, தனி கட்சி ஆரம்பிக்கல. அப்படி வெளியே போற மாதிரி இருந்தா அவர் கடிதங்களை கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கலாமே. அவர் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் இன்னொன்னு நம்ம தமிழ்நாடு பாஜக மட்டும் பாஜக இல்ல, இந்திய அளவுல தலைவர்கள் இருக்காங்க, தேசிய தலைவர்கள். அவரை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஆளாக்கிய தலைவர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்களோ அவர் கேட்பார். அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியிலையும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், மோடிக்கு எதிராக அவர் அரசியல் பண்ண மாட்டேன்றத தெளிவாக சொல்லியிருக்கார். மோடி தான் என்னுடைய தலைவர், மோடிக்கு எதிராக என்னால பண்ண முடியாதுன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதனால இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு பாஜகவை எதிர்ப்பாருன்றதெல்லாம் சும்மா முட்டாள்தனமான ஒரு பேச்சா தான் நான் பாக்குறேன். அப்போ இந்த இப்ப 3 நாட்களாக அவர் அங்க இருப்பதற்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இப்போ ஒவ்வொரு கட்சியினரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஊர் ஊரா போயிட்டு மக்களிடம் பேசி என்ன பிரச்சனைன்னு பாக்குறாங்க. கூட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, எல்லா கட்சியிலுமே நடக்கு. இங்க பாஜகவில் இவர் தலைவரா இல்லை, அதனால இவர் அதை பற்றிய ஒரு கருத்துக்களை கூறுவதற்கு சென்றிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், டிஸ்கஷனா இருக்கலாம். அடுத்து என்ன, இன்னொரு விஷயத்த நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுல வேணா அவர் தலைவராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவரை மத்திய அரசு பாஜக தலைவர்கள், தேசிய தலைவர்கள் இதுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆக்ஸ்போர்டுல 3 மாசம் லீடர்ஷிப் ஸ்கில் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தார். அது வெகு சிலருக்கு தான் அங்க போவாங்க. அது இங்க இருக்கிற நம்ம பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் கொஞ்சம் பேர் அங்க போயிருக்காங்க. அதே மாதிரி தான் இவர் போயிருக்காரு. மேல்மட்டத்துல லீடர் குரூம் பண்றதுக்காக மட்டும்தான் அங்க அனுப்புவாங்க. அதுல அவர் இடம் பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா USA போயிருந்தாரு, ஸ்ரீலங்கா போயிருந்தாரு. ஸோ எல்லா நாடுகளுக்கும் அவர் வந்து போயிருந்தாரு. அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு எல்லாமே அவர் எலெக்ஷனுக்கு டியூட்டியா மற்ற விஷயங்களா எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அவரை என்கேஜ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படின்னா அவர் அடுத்த கட்டமாக ஒரு தலைவராக உருவெடுப்பதற்கு அவரை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நிச்சயமா இதை நாம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதனால இங்க தமிழ்நாட்டில் அவர் பிஜேபி பார்ட்டியில தலைவரா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்ப நம்ம தேசிய அளவுல பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் இருக்காரு, திரு ஜெய்சங்கர் இருக்காரு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க, அஜித் தோவல் அவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எலெக்ஷன்ல நின்று ஜெயித்து வரல. ஆனா அவங்கெல்லாம் உண்மையிலேயே அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவங்க, உலக அளவில் அவங்களால போயிட்டு நம்ம இந்தியாவின் பெருமையை வந்து பெருசா கொண்டு போகக்கூடிய ஆளுமைகள். அவங்கள உள்ள கொண்டு வந்து இந்தியாவுக்காக நிறைய வேலை செஞ்சாங்க.
அப்படி ஒருத்தரா கூட இவர் உருவெடுக்க முடியும். ஸோ இப்படி தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால எனக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு விஷயம் தெரியும், மோடி ஜியா இருக்கட்டும் இல்லை அமித்ஷாஜியும் கண்டிப்பாக அண்ணாமலையே வெளியே விட மாட்டார்கள். மற்றவங்க இங்கே எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில். பட் தேசிய அளவில் அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அவரை தயார் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் அவர் போவார். அவர்கள் சொல்வதை தான் அவர் கேட்பார். அவராக தனியாக முடிவெடுப்பது மாதிரி எனக்கு தெரியலை.